நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அச்சப்பட தேவையில்லை என்றும் ஆட்சியர் ஆகாஷ் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மழைக்கு முன்னாடி நம்ம 3 வாட்டி அனைத்து வாய்க்கால்களும் உருவாரி இருக்கோம். ஆகாய தாமரை உள்ள பெரும்பாலான பிடபிள்யூடி வாய்க்கால் ஆதி வாய்க்கால் உருவாரி இருக்கோம். இதனாலும் உங்களுக்கு தெரியும், போன வாரம் ஒரு 3 நாள் நம்ம 35 சென்டிமீட்டர் மழை நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்துள்ளது. 3 நாள் 35 சென்டிமீட்டர். ஆனாலும் பெரிய அளவுக்கு ஒரு 15 இடத்துல லோக்கலாக தண்ணி தேங்கி நின்றதை தவிர பெரிய அளவுக்கு யாருக்கும் பாதிப்போ காயமோ இறப்போ இல்லைன்னா யாரையும் ஷிப் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தூர்வாக இருக்கோம். இன்னைக்கு ரெட் அலர்ட் இருக்கிறனால இன்னைக்கு பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அறிவிச்சிருக்கோம். கட்டணம் இல்லாத தொலைபேசி எண்ண டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட எண்ணும் மாவட்ட ஆட்சியரோட கால் சென்டரோட எண்ணும் நம்ம கொடுத்துருக்கோம். அது நேற்று ப்ரெஸ் ரிலீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ரெட் அலர்ட்னா பாதுகாப்பாக இருக்கணும். பட் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா துறையை சார்ந்த மூத்த அலுவலர்கள் கலாய்வில் இருக்கிறோம். எத்தனை தங்குமிடங்கள் இந்த மாதிரி தங்குமிடங்கள் நம்ம புயல் பாதுகாப்பு மையங்கள் நமக்கு 11 செயல்பட்டு இயக்கி வருகிறது. அதே போல் மல்டிபர்பஸ் எவாக்குவேஷன் சென்டர் 6 பெரிய 2000 மேற்பட்ட மக்களை தங்க வைக்கக்கூடிய 3 மாடி கட்டடங்கள் அதுவும் தயார் நிலையில் இருக்கிறது. இது மட்டுமில்லை, எங்கெல்லாம் நம்ம ஒரு வெள்ளம் வரும்பொழுது பக்கத்தில் உள்ள ஏது ஸ்கூலாக இருந்தாலும் கல்லூரி கட்டிடமாக இருந்தாலும் அங்கன்வாடி கட்டிடமாக இருந்தாலும் மேடான பகுதியில் உள்ள அரசு கட்டிடங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். அதே போன்ற 340 கட்டிடங்கள் மாவட்ட அளவில் கண்டறியப்பட்டு எல்லாம் தயார் நிலையில் உள்ளது.